அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஷைத்தான் என்று சொன்னால் அவன் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலம் நம்மை வழிகெடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், விசுவாசம் கொண்ட மக்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன் என்று கேட்டால் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். இன்னும் எவர் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றார்களோ அவரை ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் மானக்கேடான மற்றும் தீய வெறுக்கத்தக்க காரியங்களை செய்யும்படி உங்களை ஏவுவான் என்று சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான எச்சரிக்கை செய்திருக்கின்றான். ஆகவே யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மக்களே, லா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அடிச்சுவடு எதெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே அமலு ஷைத்தான் என்று பட்டியலிடுகின்றான். மது, சூது, விபச்சாரம், ஆடல், பாடல், கச்சேரி, சினிமா போன்ற விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்திற்கு முரணானவை. எப்படிப்பட்ட காரியங்களில் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்களோ இவை அனைத்துமே ஷைத்தானுடைய வழித்தடத்தில் உள்ளவை. அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றக்கூடாது என்று சொன்னால் அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க வழிபாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் மக்களுக்கு போதித்தார்கள். அந்த வணக்க வழிபாடுகளிலேயே ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அப்படியே மக்களை வழிகெடுத்து அழைத்துச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நமக்கு சொல்லி கொடுத்து சல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அது போலவே நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த தொழுகையில நாம 2 ரக்காத் தொழுகிறோம், 3 ரக்காத் தொழுகிறோம், 4 ரக்காத் தொழுகிறோம். ஒரே சலாம்ல அதுக்கு மேல நம்ம தொழுகிறது இல்லை. ஆனால் இதில் சந்தேகத்தை கொண்டு வரான் ஷைத்தான். நாம தொழுகிறது 2வது ரக்காத்தா 1வது ரக்காத்தா, நாம தொழுகிறது 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா, எப்படி ஒரு சந்தேகத்தை கொண்டு வர முடியும்? நமக்கு அறிவு இல்லையா? நம்ம எவ்வளவு பேர் படித்து இருக்கின்றோம், எவ்வளவு டிகிரி படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆலிமுக்கு படித்தவர்கள் இருக்கின்றார்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள், ஹதீஸ் கலைகளை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இவ்வளவு பெரும் பெரும் அறிவாளிகளுக்கெல்லாம் ஒரு 1, 2, 3, 4ல சந்தேகத்தை கொண்டு, அதாவது 10, 20ல சந்தேகம் வரும், 15, 30ல சந்தேகம் வரும். இது மனிதனுக்கு இயல்பு. 1, 2, 3, 4 இதுக்குள்ளார ஒரு சந்தேகத்தை கொண்டு வர முடியுமா என்று சொன்னா மனிதனுடைய அறிவுக்கு முன்னால் இது கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதை முடித்து காட்டுகிறான் ஷைத்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். அவன் உங்களை எப்படி வழிகெடுப்பான் என்று சொன்னால், நீங்கள் தொழுது கொண்டு இருக்கின்றீர்கள், அந்த தொழுகையில் ஒரு ரக்கத்தின் குறைக்க அவன் முற்படுகின்றான், அதை அவன் செய்து காட்டுகின்றான், அதில் அவன் சாதித்து காட்டுகின்றான். பெரும்பாலும் மனிதர்களிடத்திலே ஷைத்தான் இதில் வெற்றி பெறுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எச்சரிக்கைக்கு இது ஒரு அடையாளமாக நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி என்று நாம் யாருமே சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தால் ஷைத்தான் பயந்து சென்று விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உமரே, நீங்கள் ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் தன்னுடைய பாதையை வேறொரு தெருவுக்கு மாற்றிக்கொள்வான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர்கள் மிக கடுமையானவர்களாக, ஈமானில் உறுதியானவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட உறுதி நம்மிடத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு. ஆனால் நமக்கே தெரியும் அந்த அளவிற்கு உறுதி நம்மிடத்திலே இல்லை. ஆகவே ஷைத்தான் உங்களை என்ன செய்வான்? யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், உங்களை மானக்கேடான காரியங்களின் பக்கம் உங்களை கொண்டு செல்வான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற நற்காரியங்களின் பக்கம் நான் உங்களை ஏவினாலும் ஷைத்தான் உங்களை என்ன செய்வான்? இப்படிப்பட்ட காரியங்களிடத்திலே உங்களிடத்தில் கொண்டு போவான். வணக்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை உங்களை செய்ய வைப்பான், உங்களை தீ மிதிக்க வைத்திருக்கின்றான், உடலிலே நீங்கள் காயங்களை ஏற்படுத்தி கொள்ள செய்திருக்கின்றான். கேட்டால் இதை மார்க்கம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாட்டை சொல்லவே இல்லை. தன்னை துன்புறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வணக்கத்தை இஸ்லாம் நம் மீது கடமையாக்கவில்லை. ஆனால் இதை மார்க்கமாக பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால்
நிதர்சனமாக ஷைத்தான் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதை பாருங்கள். ஆகவே ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய செயல் நகம் வெட்டுவதாக இருந்தாலும் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் நான் செய்கிறேனா என்று தன்னைத்தானே அவன் கேள்வி கேட்காதவரை ஷைத்தானுடைய அடிச்சுவட்டில் அவன் சென்று விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. ஆனால் ஷைத்தானுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி விட்டால் அவன் நம்மை என்ன செய்வான்? நகம் வெட்டுவதிலும் நம்மை தவறிழைக்க செய்து இறுதியிலே தீ மிதிக்கவும் வைத்து விடுவான். அவ்வாறு தீ மிதிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தின் மிகச் சிறந்த ஒரு அமலை செய்யக்கூடியவர்களாக எண்ணம் கொண்டு அவர்களுக்கு அந்த செயலை ஷைத்தான் அழகாக்குகிறான் என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஆற்றலை சாதாரணமாக கருதாதீர்கள். இந்த ரமதானுடைய மாதத்திலே ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது. அதனுடைய காரியங்களை நாம் அடுத்த அமர்விலே பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானிடம் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு முழுமையான வெற்றியையும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.